ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 2க்கான ஷகர் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இஃப்தார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மக்ரிப் தொழுதுட்டு லைட்டாக நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஷகர் வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் சூடு பண்ணி பெற ஊற்றி வச்சிடலாம். இப்போது பால் நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான பாலாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தயிரும் புளிப்பில்லாத தயிராக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா ஒரு ஹாட் பாக்ஸ்லேயோ அதர்வைஸ் நீங்கள் வந்து எந்த இடத்துல நல்லா சூடாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் ஹாட் பேக்குள்ளே வச்சுக்குவேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் மாவு பிசைகிறதுக்கு நான் வந்து மிஷினில் போட்டுக்கிறேன். மாவு மிக்சரில் போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் ரைஸ் அண்டு தயிரும் தான் நம்ம வந்து ஷகருக்கான ப்ரிப்ரேஷன். இன்றைக்கி வந்து எதுவும் நான்வெஜ் கிடையாது. பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து நம்ம மாவு வந்து ஒரு நைட், அதாவது நான் ஒரு 10 o'clock பக்கமாக நான் பிசைஞ்சு வச்சுட்டு தூங்கிட்டேன். இப்போ மார்னிங் நம்ம எந்திரிக்கும் போது சப்பாத்தி போட உங்களுக்கு நல்லாயிருக்கும். கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுட்டு ஒரு 3 o'clock பக்கமாக எடுத்து வெளியே வச்சுட்டு கூட நீங்கள் செய்யலாம். நான் வந்து அந்த மாதிரி செய்யலை. லேட்டாக ஒரு 11 o'clock 10:30 பக்கமாக நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து வச்சுட்டோம், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம வந்து சப்பாத்தி சுட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு முடியல அப்படிங்கும்போது நீங்கள் நைட்டே கூட சப்பாத்தியை ப்ரிப்பேர் பண்ணி ஹாட் பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். மாவு பிசைஞ்சிட்டு இது ஒரு 1/2 an hour அப்படியே இருக்கட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது பன்னீர் பட்டர் மசாலா நம்ம செய்ய ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ பன்னீர் எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நான் தண்ணியில் விட்டுருவேன். அப்படியே நமக்கு வந்து கடையில் வாங்குகிற பன்னீர் அப்படிங்கிறனால நமக்கு ஏதாவது லைட்டாக ஏதாவது புளிப்பு இருந்தால் கூட அந்த தண்ணியில் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து இதாயிரும். வெளியவே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னீர் வந்து ட்ரை ஆயிரும், சாஃப்ட்னஸ் வந்து போயிடும். இப்போ நல்லா வந்து நம்ம க்யூப்ஸாக நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஷகருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் தயிர் சாதமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் சப்பாத்தி தான் எடுத்துக்க போகிறேன். நானும் அவர் மட்டும்தான் நோன்பு, குழந்தைங்கெல்லாம் நோன்பு கிடையாது. அதனால் 2 பேர்த்துக்கு தான் நம்ம இதை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து பசங்க டிஃபனுக்கும் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஒரு 10 முந்திரியை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு துண்டு பட்டை 2ஆக உடைச்சி வச்சுருக்கேன். ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை. இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்திக்கிறேன். இது நல்லா கோல்டன் கலர் வந்து வரட்டும். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஷகருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தயிர் சாதமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா தான். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நானும் அவரும் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நோன்பு, அதனால் வந்து இதுவே போதுமானது. நம்மளால் ஷகர் ஃபுட்டு வந்து அதிகமாக நம்ம இன்டேக் பண்ணிக்க முடியாது, கொஞ்சமாக தான் நம்மளால் சாப்பிட முடியும். இப்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பூண்டோட அளவு தான் அதிகமாக இருக்கணும். இஞ்சி வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டோட வாசனை இதில் நிறையா இருக்கும். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்திக்கிறேன். நான் சொன்ன மாதிரி பூண்டோட ஃப்ளேவர் தான் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு சூப்பராக இருக்கும். இதோட 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா திருப்பி விட்டுறலாம்.
இந்த பன்னீர் பட்டர் மசாலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிரேவி வந்து நல்லா வந்து பச்சை வாசம் இல்லாமல் இருக்கணும். இப்போ இதை நல்லா ஒரு 2 3 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு வந்து கிரேவியோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ரொம்ப ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது. நான் வந்து 1/2 கிலோ பன்னீர் வந்து இதில் சேர்த்த போகிறேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து உங்களுக்கு பச்சை வாசல்லாம் போகட்டும், நல்லா வெந்து வரட்டும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இதை செய்யுங்க. எப்பயுமே பன்னீர் பட்டர் மசாலா செய்யும்போது நம்ம அவசரமாக செய்யக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து முந்திரி வந்து 10 தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கோங்க. 20 அல்லது 25 சேர்த்தணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்த கண்டிஷனில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே பன்னீர் வந்து புதுசாக பழசா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கிறனால நம்ம அதை பார்க்காமே வாங்கிட்டு வந்துடுவோம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பீசஸ் வந்து கட் பண்ணும்போது நம்ம தண்ணியில் வந்து உடனே போட்டுறணும். தண்ணியில் போடும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது உங்களுக்கு சைடில் ஓட்டையாக இருக்கும், அதாவது பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது புளிப்புத்தன்மை ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லை கட் பண்ணும்போதே உங்களுக்கு ஹல்வா மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா, நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது புளிக்கலை அப்படின்னு அர்த்தம். எதுக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க, அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பன்னீர் துண்டுகளை சேர்த்திட்டு ஒரு 3 4 நிமிஷம் அப்படியே வந்து நம்ம விட்டுறலாம். இந்த மசாலாலாம் அதில் நல்லா இறங்கட்டும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நான் ஹோம்மேடு பட்டர் தான் ஆட் பண்ணுறேன். நான் நெய்க்காக காய்ச்சி வச்சுருந்தேன், அதாவது எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பட்டர் தான் எடுத்து கலந்துக்கிட்டேன். நான் வந்து எப்பயுமே நெய் வீட்லேயே எடுத்துக்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருப்பேன் பட்டரு. அந்த மாதிரி ஹோம்மேடு பட்டர் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஆடை இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக அப்படியே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம தேவையான அளவு சப்பாத்தி நம்ம சுட்டு வச்சிடலாம். 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆச்சு. நம்ம சஹருக்கான சப்பாத்தியை நம்ம நைட்டே கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா பன்னீர் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் க்ரீம் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம பாலாடை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பாலாடையவே நம்ம வந்து என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அடித்தோன்னா ஹோம்மேடு ஃப்ரெஷ் க்ரீம்னாலே அந்த மலாய் தான், அதாவது பால் ஆடையை தான் நம்ம வந்து அரைச்சி கொடுக்குறாங்க. அதை சேர்த்திட்டு கையோட இதோட ஃபைனலாக கசூரி மேத்தியை நம்ம வந்து பொடி பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள். ஃபைனலாக நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணும்போது ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கு முன்னாடி ஆட் பண்ண வேண்டாம். இப்போது நாங்கள் ஷகருக்கு வந்து ரெடி ஆயாச்சு. மார்னிங் எழுந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து நான் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா தான் சாப்பிட்டேன். ஃபைனலாக கொஞ்சமாக தயிர் விட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி தான் ஷகர் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இஃப்தாரில் வந்து மீட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து இஃப்தார் பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் வீட்டில் இஃப்தார் பண்ணுற மாதிரி இருக்கும். அவருக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேலை அப்படிங்கிறனால நான் மட்டும்தான் இன்றைக்கி வீட்டில் இஃப்தார் பண்ண வேண்டியதாக இருக்கும். கஞ்சி எல்லாமே அவர் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ இஃப்தார் சஹர் முடிச்சுட்டு தொழுகைக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கான ஷஹர் லாக் இப்படி தான் போச்சு. இஃப்தார் லாகில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.